பாஜகவுடனான கூட்டணி தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடனும் எந்த தகராறும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதன்கிழமை இரவு சந்தித்து பேசினார். அப்போது பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருப்பதால் தொகுதி பங்கீடு குறித்து தற்போது பேசவில்லை என்றார். 2019 ஆண்டு முதல் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருப்பதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி தற்போதும் கூட்டணி தொடர்வதாக கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தவும் குளறுபடியை உருவாக்கவும் செய்தியாளர்கள் முயற்சித்ததால் அண்ணாமலையை பற்றி தன்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என கூறியதாக விளக்கம் அளித்தார். எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்தவித தகராறு கிடையாது. தகராறு ஈரோட்டில் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுவார்? தேவையில்லாமல் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக தவறான கேள்வி கேட்கின்றார்கள். இதை ஒரு பெரிதுபடுத்தி விமர்சனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் அருள் கூர்ந்து அவரை பற்றி கேட்கிறார்கள் என்று நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதன் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். ஆடியோ விவகாரம் குறித்து முதலமைச்சர் இதுவரை விளக்கம் அளிக்காதது ஏன் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மிக மிக ஆபத்தானது. 30,000 கோடி 2 ஆண்டுகளில் இப்படி ஊழல் செய்திருக்கிறார்களா இல்லையா, இவர் பேசிய பேச்சு இல்லை என்று சொல்கிறார். இதையெல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என ஒரு நிதியமைச்சரே சொல்லியிருக்கார். சாதாரணமாக அல்ல. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி சிஏஜி அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் ஊழல் என்றோ முறைகேடு என்றோ எந்த இடத்திலும் கூறவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். முறைகேடுலாம் சொல்லல, அதில் என்னென்ன விதத்துல அதாவது நிதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது, எந்தெந்த நிதி பயன்படுத்தல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இலக்கு நிர்ணயிக்கிறோம், ஆனால் செலவு பண்ண முடியல. ஏன்னா எந்த பணியுமே செய்யறதுக்கு நாங்கள் டெண்டர் விடல. ரெண்டாவது வந்து நாம வந்து கொரோனா கட்டுப்பாட்டில் சில விதிமுறைகளை விதிச்சிட்டோம். மக்கள் நடமாடக்கூடாது, பணி செய்யக்கூடாது, அதனால இதாச்சு. அதிமுகவை உடைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பி டீமாக ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவதாக விமர்சித்தார். துரோகம் இழைத்தவர்களுக்கு கட்சியில் இடமில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் அதிமுக பாஜகவிற்கிடையே கூட்டணி குறித்து நிலவி வந்த குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. அதிமுக பாஜகவிற்கிடையே கடந்த 2019 ஆண்டு முதல் கூட்டணி நிலவும் சூழலில் கடந்த சில நாட்களாகவே கூட்டணி குறித்த சர்ச்சை நீடித்து வருகிறது. தமிழ்நாடு பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்த நிர்மல் சிங் அக்கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இதனால் இரு கட்சிகளின் தலைவர்களும் காட்டமான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். பாஜக தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். கடந்த 15ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் முதிர்ச்சி இல்லாத அண்ணாமலை குறித்து தன்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். அவர் வந்து கட்சி நான் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது கட்சியில. என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியும். அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாக நினைக்கிறாரு. கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை தன்மை தெரியும். அப்படிப்பட்டவங்களை கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராகிறேன். இன்னைக்கு முதிர்ந்த அரசியல்வாதிகளை சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். இந்த சூழலில் டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதாக தெரிவித்தார். மேலும் அண்ணாமலையுடன் தங்களுக்கு எந்த தகராறும் இல்லை என்றும் அவர் கூறினார். எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்தவித தகராறு கிடையாது. தகராறு ஈரோட்டில் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுவார்? தேவையில்லாமல் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக தவறான கேள்வி கேட்கின்றார்கள். இதை ஒரு பெரிதுபடுத்தி விமர்சனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் அருள் கூர்ந்து அவரை பற்றி கேட்கிறார்கள் என்று என்ன தவறு இருக்குது? டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் இரு கட்சிகளுக்கும் இடையே இணக்கமான சூழல் நிலவுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சந்திப்பு குறித்து முதலாவதாக அண்ணாமலையை டுவிட்டரில் பதிவிட்டதன் மூலம் இணக்கமான சூழலை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டதாக தெரிவதாக மூத்த பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார்.
இந்த கூட்டத்தினாலே கூறப்பட்டிருக்கின்ற முக்கிய செய்தி என்னவென்றால், இரண்டு கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழல் நிலவுகிறது என்றும், இந்த கூட்டத்தை பற்றியான தகவலை, அதிகாரப்பூர்வமான தகவலை திரு அண்ணாமலை மூலமாகவே முதலில் வெளியே வந்தது. என்றால் அவர் அந்த கூட்டத்தில் இருந்தவர். அதனால் அவருக்கும் இதில் இந்த இணக்கமான சூழலில் அவருக்கும் ஒரு உடன்பாடு இருப்பதாகவே அந்த ஒரு செய்தியும் நமக்கு வருகிறது. இவர்களுடைய கூட்டணி தொடர்கிறது. தேர்தல் சமயத்தில் இவர்கள் சேர்ந்தே செயல்படுவார்கள் என்கின்ற ஒரு தோற்றம், பார்வை நமக்கு எழுகிறது. டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவிற்கிடையே தொகுதி பங்கீடு தொடர்பான வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் தெரிவிக்கிறார். யாருக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு ஃபார்முலா தயாராகி இருக்கிறது. பிஜேபிக்கு 13 சீட்டு குறையாம கிடைக்கும் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. பிஜேபி ஏதேனும் ஒரு கட்சியை உள்ள கொண்டு வந்தால், ஒரு சில கட்சிகளை பிஜேபி தன் தரப்புல கொண்டு வந்தால், அப்போ பிஜேபிக்கான ஒரு சீட் பகிர்வு அப்படிங்கிறது 20 சீட் வரைக்கும் கூட போகலாம் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மூன்றாவது ஒரு முக்கியமான டேக்கவே, தமிழகத்தில் அதிமுக தலைமையில் என்டிஏ போட்டியிடும், அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் இறுதி செய்யப்படும் என்றும் கோலாகல ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 3 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் விழுப்புரத்திற்கு புதன்கிழமை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். தன்னுடைய பயணத்தின் 2வது நாளான வியாழக்கிழமை விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சிறந்த சமூக சேவை செய்தவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் குறித்து 3 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். அப்போது அமைச்சர்கள் உதயநிதி, பொன்முடி, கே.என். நேரு, ஏவாவேலு, ஐ. பெரியசாமி உள்ளிட்ட அமைச்சர்களும், தலைமை செயலாளர் இறையன்பு, முதலமைச்சரின் செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துறை செயலாளர்கள் மட்டுமே முதலமைச்சரை சந்திக்க முடியும் என்ற நிலை மாறியிருப்பதாக கூறினார். தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் மக்களோடு பழகி மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். புதிய சிறுதொழில் முனைவோருக்கு ஊக்கமளிக்கும் திட்டங்களை, குறிப்பாக காப்பீடு நிதியுதவி, வங்கி கடன், மீட்ஸ், வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர்கள் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். மக்களோடு பழகி அவர்களின் தேவை அறிந்து செயலாற்றுங்கள். அவர்களின் பாராட்டினை பெறும் வகையில் உங்கள் பணி அமைய வேண்டும். அரசின் ஆணைகளை மட்டும் செயல்படுத்துவதாக இல்லாமல் நீங்கள் செயல்படுத்த விரும்பும் புதிய திட்டங்களை அரசுக்கு சொல்லி முன்மொழிவு அனுப்புங்கள். அரசு உங்கள் நல்ல பணிக்கு என்றும் உறுதுணையாக. விவசாயம் வளம் பெற வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மேலும் முறையான குடிநீர், சுகாதார வசதிகளை வழங்க வேண்டும் என்றும், ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்த பிறகு முதலமைச்சர் சென்னை திரும்பினார். தொடர்ந்து செய்திகளை 1 நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை தீரும் வரை தேவை அதிகம் உள்ள பகுதிகளில் மட்டும் விநியோகம் செய்யப்படும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் மண்ணெண்ணெய் விநியோகம் குறைந்துள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஒதுக்கீடின் குறைவின் காரணமாக ஏழை மக்கள், குறிப்பாக மலையிலே வாழ்கின்ற மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 முறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்று குற்றஞ்சாட்டிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக புகார் கூறினார். இன்றைக்கு அந்த ஒதுக்கீடு தான் செய்ய முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறைக்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டதுதான் என்றும் சக்கரபாணி கூறினார். மாதந்தோறும் 5000 மெட்ரிக் டன் கூடுதலாக கோதுமை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் ஒன்றிய அரசு இன்னைக்கு கோதுமையாக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணெயாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் குறைத்திருக்கார்கள்.
எரிவாயு இணைப்பு அதிகம் உள்ள மாநிலம் என்பதால் தமிழகத்திற்கு மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை விநியோகம் குறைக்கப்பட்டதற்கான காரணம் என்று மத்திய அரசு கூறியிருப்பதாகவும் இதுகுறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து மத்திய அமைச்சரை சந்தித்து முறையிடும் திட்டம் உள்ளதாகவும் சக்கரபாணி கூறினார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி 66 ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களை உறுப்பினர்களாக கொண்ட கூட்டமைப்பின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் தீர்ப்பு வரும் வரை தங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தடை விதித்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டு மக்களை காக்கவே இந்த சட்டம் இயற்றப்பட்டது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக குடும்பங்களை சீரழிப்பதால் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே லாட்டரி, குதிரை பந்தயம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் தமிழ்நாட்டில் ஆன்லைன் தடை சட்டம் இயற்றியதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினர். மேலும் சூதாட்டத்தால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதை தடுக்கவே அரசு சட்டம் இயற்றியுள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கில் 6 வாரத்திற்குள் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு பதிலளித்த பிறகே இடைக்கால உத்தரவு குறித்து முடிவெடுக்க முடியும் என கூறி வழக்குகளை ஜூன் 2வது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகளுக்கு தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையில் 360 கோடி ரூபாய் வைப்பு நிதி பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி கொண்டு வந்ததில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் கடந்த 24ஆம் தேதி சென்னையில் 10 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகளிடமிருந்து குற்றத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலான ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தின் பல்வேறு கணக்குகளில் இருந்த 360 கோடி ரூபாய் வைப்பு நிதி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 2011 முதல் 2016 காலகட்டம் வரை தமிழகத்திற்கு நிலக்கரி கொண்டு வந்ததில் விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் சார்பில் 234 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக மின்சார வாரியத்திடம் இருந்து சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் 1267 கோடி ரூபாய் பெற்றிருப்பதாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் செட்டிநாடு குழும நிறுவனங்களின் ஓர் அங்கமாகும். திருவாரூர் மாவட்டத்தில் பட்டா மாறுதலில் பல கோடி ரூபாய் சம்பாதித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 3 அரசு அதிகாரிகளின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். விழுப்புரம் சர்க்கரை ஆலையின் மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வரும் முத்து மீனாட்சி என்பவர் 2019ஆம் ஆண்டு திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்தார். அப்போது முறைகேடாக பட்டா பெயர் மாற்றம் செய்ததில் பல கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அப்போதைய கோட்டாட்சியர் முத்து மீனாட்சி, அப்போதைய அடியக்கமங்கலம் பிஏஓ துர்காராணி, அடியக்கமங்கலம் பிஏஓ உதவியாளர் கார்த்தி மற்றும் இலவச வீட்டுமனை பெற்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் என 12 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்நிலையில் திருவாரூர் ஜிஆர்டி கார்டனில் உள்ள முத்து மீனாட்சியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையின் 12 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் இளமல் சிவன் கோயில் நகரில் உள்ள துர்காராணி வீட்டிலும் அடியக்கமங்கலத்தில் உள்ள கார்த்தி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் நில எடுப்பு அதிகாரி மணிமேகலை வீட்டிலும், தேப்பெருமாநல்லூரில் வட்டாட்சியர் ராஜன் பாபு வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 2 பேர் உயிரிழந்தனர். கண்டரமாணிக்கம் பகுதியில் நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் கூடினர். போட்டி துவங்கியதும் நூற்றுக்கணக்கான காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. காளையின் கழுத்தில் கட்டப்பட்ட பரிசுகளை எடுப்பதற்காக ஏராளமான இளைஞர்கள் காளைகளை பிடிக்க முண்டி அடித்தனர். கூட்டத்தில் சிக்காமல் காளைகள் நாலாபுறமும் சிதறி ஓடின. விறுவிறுப்பாக நடந்த போட்டியினிடையே காளைகள் முட்டியதில் 55 வயதான அழகு மற்றும் 32 வயதான பாண்டி ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். மேலும் இப்போட்டியில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதவுள்ள போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கம் மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஆடிய 7 போட்டிகளில் 5இல் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள 41வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் சிஎஸ்கே மோதவுள்ளது. இந்த போட்டியை நேரில் காண்பதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தன. 1500, 2000 மற்றும் 2500 ரூபாய் டிக்கெட்டுகள் மட்டும் சேப்பாக்கம் மைதானத்தில் நேரடியாக விற்பனை செய்யப்பட்டது. இதனை வாங்க ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர். அதனால தான் தல இந்த லாஸ்ட் ஐபிஎல் வேற அவருக்கு, அதனால அவர் பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை தான் தல. கவுண்டரில் வழங்கிய டிக்கெட்டுகளும் 3 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. இதனால் டிக்கெட் கிடைக்காத ஏமாற்றத்தில் பலர் திரும்பிச் சென்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம்.